அன்பான தமிழ் உள்ளவங்கள உங்கள் ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது நீங்கள் காண்ற காதல் கனவோட எதிர்காலம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பெரிஸ் கலெக்டிவோட காதல் கனவோட எதிர்காலம் என்ன? கலெக்டிவோட காதல் கனவோட எதிர்காலம். வா, வெரி ஸ்பெசிஃபிக். லலிதா திரிபுர சுந்தரி, வா, வெரி லக்கி. அண்ட் தென் லக்ஷ்மி, வா, ரொம்ப பேலன்ஸ்டான காதல். அது இல்லாமல் இந்த காதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டான விஷயம். அபண்டன்டான விஷயம்னா நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க. 16 செல்வம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்கு தமிழில் என்ன சொல்லுவோம், அழகான தமிழில் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. பட் அது ஒரு வார்த்தை எனக்கு வரல. சரி, திரிபுர சுந்தரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபண்டன்ஸ், அதாவது அந்த வார்த்தை நான் தேடிட்டுருக்கேன். அந்த பிரபஞ்சம் கொடுக்குற அந்த செல்வம் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட நீங்கள் இப்போ தான் அலைன் ஆகிருக்கீங்க. உங்களோட எனர்ஜியில் வந்து லக்ஷ்மி தேவி வந்தாச்சு. மேபி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் போடலை, நீங்கள் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசணும். அது இல்லாமல் வந்து ரொம்ப செல்வம் நிறைஞ்ச வாழ்க்கை நீங்கள் ஏதோ கனவு காண்றீங்க. அதுதான் காதல் கனவே. அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப லாவிஷான ஒரு வாழ்க்கை, வாழ்ந்துட்டு சாகணும்டா இந்த காதல் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து தத்தாஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போது கார்ட்லேயும் பார்க்குறோம். அதுவும் எஸ்பெஷலி வந்து லக்ஷ்மியோட பிளஸ்ஸிங் இருந்துட்டால் எதையும் சாதிக்கலாம். லக்ஷ்மி வந்தாலே தைரியம் வந்துடும். லக்ஷ்மி பின்னாடி எல்லாமே வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லக்ஷ்மி வந்தாவே போதும், பின்னாடி தைரிய லக்ஷ்மி எல்லா லக்ஷ்மியும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாவ், எரோட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. லலிதா திரிபுர சுந்தரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சென்சுவலாக நீங்கள் உங்கள் காதலை பார்க்குறீங்க, உங்களோட ஃபெமினன் நேச்சரில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ரிசீவ் பண்ணீங்க பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து காதலை நீங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. அது வந்து உங்களோட பர்சன் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் காண்ற காதல் கனவு என்ன அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சென்சுவலாக, அதே சமயம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் காதலில். நம்மளோட என்ன சொல்கிறது, அது பர்சனல் லைஃப், அதாவது செக்ஷுவல் லைஃப் பற்றி கொஞ்சம் ட்ரீம்ஸ் இருக்கும். உங்களோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா கலவை, பர்ஃபெக்ட் கலவை. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றணும் அப்படின்னா பக்காவாக அளந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கீங்க உங்கள் கனவில். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீங்கள் கனவு காண்றதுக்கு போட்ட எஃபர்ட்டில் தான் நாங்கள் வந்து இப்போது உங்களோட காதல் வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. உங்கள் கனவு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு எதுலேயுமே அதீத ஆசை இல்லை, அதே சமயம் வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க. எல்லா விதமான எமோஷன்ஸும் அதில் இருக்கணும். சின்ன விளையாட்டு இருக்கணும், ஊடல் இருக்கணும், காதல் இருக்கணும், காமம் இருக்கணும், எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பிரபஞ்சம் சொன்னாங்க, அந்த கனவு தான் நீ காண்ற கனவை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க. நீங்கள் மேபி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணலாம். இல்லைனா வந்து மை காட், 2 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். சரி, உங்கள் கனவு வந்து என்ன ஆகும்னு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் கனவு என்ன ஆகும், அதோட எதிர்காலம் என்ன? கலெக்டிவோட காதல் கனவோட எதிர்காலம். பொறுமையாக இருங்க, நீங்கள் ரொம்ப அறிவாளி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் உங்களோட காதலை பற்றி ரிசர்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்ற வந்து கனவே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனால வரலாம். நீங்கள் காதலிக்கிற அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அபண்டனம். இந்த லக்ஷ்மி நீங்கள் அவங்களோட மேட்ச் ஆகுறீங்க. உங்கள் பர்சன் மட்டும் அபண்டனா, நான் வெறும் காசை பற்றி மட்டும் பேசலை, நான் வந்து 16 செல்வங்களையும் பற்றி பேசலை. சந்தோஷம் எல்லாமே அதில் இருக்கும் இல்லையா? தானியம், தண்ணி, எல்லாமே. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், எதுக்குமே குறையே இருக்காது, நிறைஞ்சிருக்கும். எல்லாமே செல்வம் தான். உங்கள் பர்சன் இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நான் நெகட்டிவாக பார்க்கல. பணம் விஷயமா உங்கள் பர்சன் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சின்ன செட்பேக் இருக்கலாம் அவங்களுக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து வரம். உங்கள் பர்சனோட பிளெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். அது மேபி அவங்க கூடி சீக்கிரம் உணர்வாங்க. இவ்வளோ நாளாக உங்கள் பர்சன் வந்து பணம் 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 அப்படின்னு பின்னாடி ஓடி இருக்கலாம். இல்லைனா பணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கலாம், இல்லைனா அதுதான் குறிக்கோளாக இருந்திருக்கலாம். இவ்வளோ நான் அச்சீவ் பண்ணணும், இந்த விஷயங்களை நான் சாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்களோட எண்ணங்கள் மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ்,
நீங்க தான் வந்து அவங்களோட கைடன்ஸ், இல்லன்னா வந்து காதல் தேவதை. நீங்க ரொம்ப பொறுமைசாலி. அதனால பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லப் போறாங்க அப்டின்னா, என்ன தராங்க அப்டின்னா, அ நீங்க எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கீங்க அப்டின்னா, மேபி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லனா வந்து எக்ஸா இருக்கலாம், ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு ஒரு தப்பான ம் மன மன தப்பான புரிதல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துலருந்து நீங்க வெளில வரீங்க. நீங்க படிச்சு தான் வரீங்க. மேபி நீங்க ட்வின் ஃப்ளேம பத்தி நெறைய ரிசர்ச் பண்றீங்க. அதனால உங்களுக்கு சில தெளிவுகள் பொறக்குது. நீங்க எங்கேயாவது கட்டுப்பட்டுருக்கீங்க அப்டின்னா, அந்த கட்டுகள உடைக்கிறீங்க. உங்களுக்கு கனவு வந்து ரொம்ப பலமா இருக்கு. என்ன அப்டின்னா, ரொம்ப அழகான ஒரு காதல் வாழ்க்கைய நான் வாழணும் அப்டின்றது உங்களுக்கு தெளிவான கனவா இருக்கு. ஸோ அந்த கனவ நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, எல்லாமே நடக்கும். சரியான தருணத்துல நடக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு வர சைன்ஸ், பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட கைடன்ஸ். ஆ மேபி பார்க்குற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட ம் செல்வத்தில நீங்க நிலையாயிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த காதல் வாழ்க்கை உங்கக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடும். மேபி உங்க பெர்சன் நீங்க நேசிக்கிறவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலா ஒரு சின்ன அப்ஸ்டக்கிள் ஃபேஸ் பண்ணலாம். இல்லன்னா அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எங்கேயாவது கட்டுப்பட்டுருக்காங்க அப்டின்னு நெனைக்கலாம். ஆனா இதுக்கு மேல அவங்களால அங்க கட்டுப்பட்டுட்டு இருக்க முடியாது. அந்த கட்டுகள உடைக்கிறாங்க. மேபி அ கரியர்ல எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கலாம். ஃபேமிலி ட்ராமால இருக்கலாம். இல்லன்னா கண்ட்ரோலிங் சிச்சுவேஷன் எங்கனா இருக்கலாம். மேபி ப அவங்க மேல வேலை செய்றவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லன்னா ஃபாதர் ஃபிகர் கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஏதோ பிசினஸ்ல பார்ட்னர் கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம். ஆனா பிசினஸ், வொர்க் ரிலேட்டடா செல்வம் சார்ந்த ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள போற அந்த தருணம் வந்து அவங்களால அந்த கட்டுகள உடைச்சு, அவங்க அவங்க பவர்லயே நிக்க முடியும். அவங்களே அந்த செல்வ செழிப்பு மிக்க நிலைமைக்கு போக முடியும். நீங்க காண்ற கனவு உங்களுக்கு மட்டும் கனவா நனவாக போறதில்ல. உங்க பெர்சனுக்கும் நனவாக போகுது. இப்போதைக்கு நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க. எந்த பக்கம் போறதுன்னு. மேபி உங்க பெர்சன் கன்ஃப்யூஸ்டா இருக்கலாங்க. அந்த அட்டாச்மெண்ட். ஸோ மேபி உங்களோட பெர்சன் நீங்க நேசிக்கிறவங்க ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில இருக்கலாம். எந்த பக்கம் நம்ம போக போறோம், அந்த அட்டாச்மெண்ட் எங்க அப்படின்ற அதனால தான் இங்க. ஓகே, காட் இட். உங்க பெர்சன் தெளிவான முடிவுல இருக்காங்க. ஸோ உங்க காதல் கனவு நனவாக போகுது. அது ரொம்ப தெளிவா கால்ஸ்ல இருக்கு. ஏன்னா பாட்டம் டெக்லயே 2 ஆஃப் கப்ஸ் வந்துருச்சு. நல்ல பார்ட்னர்ஷிப். அதுதான் நான் சொன்ன மாதிரி இங்க இங்க நீங்க போடுற எஃபோர்ட், நீங்க காண்ற கனவு உங்களுக்கு மட்டும் நனவாக போறதில்ல. உங்களோட பவர் வந்து உங்களுக்கு இன்னும் தெரியல. அ உங் உங்களோட பவர், உங்களோட இந்த கனவு உங்களுக்கு செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வரத தவிர, உங்க பெர்சனுக்கும் அத தான் கொண்டு வரப்போது. ஏன்னா, நீங்க வந்து மேபி டிவைன் சைல்டா இருக்கலாம், எர்த் ஏஞ்சலா இருக்கலாம். உங்க பெர்சனோட லக் எங்க இருக்க போகுது அப்டின்னா, உங்கள எவ்ளோ தூரம் அவங்க நேசிக்கிறாங்க, எவ்ளோ உண்மையா உங்களுக்கு இருக்காங்க அப்டின்னு அந்த பெர்சன் உணர, அந்த உண்மையான காதல வந்து உங்களுக்கு அவங்க தர, இல்லன்னா அந்த காதல வந்து போற்றி பாதுகாக்க ஆரம்பிக்கும்போது, இந்த பெர்சனோட வாழ்க்கையில செல்வம் வந்து குவிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு அட் பிரசன்ட் இந்த பெர்சன் எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல சின்ன அப்ஸ்டக்கிள் தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கண் கட்டுகள் அவிழும். மேபி அதுக்கு நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப வெல் எஜுகேட்டட் பெர்சன். நீங்க மேபி அவங்களுக்கு கைட் பண்ணலாம். உங்களோட கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மேபி நீங்க உங்களுக்கு டவுன்லோட்ஸ் வரலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அது நீங்க உங்க காதலுக்கு கைட் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாங்க. பி பேஷண்ட். இந்த பெர்சனுக்கும் அதுதான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எடுத்தேன் கவுத்தேன் எதுவும் பண்ண உங்க கண் கட்டுகள் தானா அவிடும். நீங்க இப்போ உங்களோட காதல் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஸ்டேபிளா இருந்தா போதும். உங்களோட கண் கட்டுகள் தானா அவிடும். நீங்க சில இடங்கள விட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா, அந்த இடத்த நீங்க விட்டு வெளில வரணும். இங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த டார்க்னஸ்ல நீங்க மாட்டிக்க கூடாது. நீங்க உங்க வாழ்க்கை பாதையில போய்க்கிட்டே தான் இருக்கணும். சில பிளாக்கேஜஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க உங்களோட பவுண்டரீஸ் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுருந்தீங்க. அப்பா கண்ட்ரோல் பண்றாங்க, இல்லன்னா மேல இருக்கவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, இல்லன்னா என்னோட பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, உங்க பெர்சனல் வாழ்க்கையில எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத பொறுத்து தான், அவங்க கண்ட்ரோல் பண்றது நடக்க போகுது இல்லையா? என் காதல் வாழ்க்கையில நான் சொல்லிட்டேன். உங்க பெர்மிஷன் கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு போங்க. பார்ட்னரா இருந்தா வேற பார்ட்னர்ஷிப் தேடிக்கலாம். இல்லன்னா வந்து என் பெர்சனல் வாழ்க்கையில பார்ட்னர் மூக்க நுழைக்கும்போது, அந்த மூக்க கட் பண்ணிட்டா சரியா போச்சு. அவ்வளோதான். எங்கேயோ ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் தெளிவான உங்களோட பவுண்டரிய வந்து சரியா வைக்கணும். நீங்க கண்டிப்பா ஒரு இடத்த விட்டு ஒரு ஹெவிலி பர்டன் சிச்சுவேஷன் 10 ஆஃப் வாண்ட்ஸ் அத சுமக்க முடியாது இனிமே இந்த கட்டுப்பாட்ட அப்படின்னு அத உதரும்போது தான், இந்த காதல் வாழ்க்கை கனவு காதலோட கனவு வந்து நனவாகும். நீங்க அத சுமக்கிற வரைக்கும் இந்த காதல் கனவு கனவா தான் இருக்க போது. நனவாகாது. இது உங்களுக்கு பொருந்தலாம், இல்லன்னா உங்களோட பெர்சனுக்கு பொருந்தலாம்.
உங்கள் பர்சன் எங்கேயோ இருந்து வெளியில் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி திரும்ப அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி இந்த கண்கட்டுக்கள் இங்கே வந்து 2 ஆஃப் சோர்ஸ்க்கு அப்புறம் 8 ஆஃப் சோர்ஸ், இது வந்து படிப்படியாக தான் போகும். இந்த கண்கட்டுக்கள் வந்து இப்போ ரொம்ப சின்ன குழப்பமாக இருக்குது, அடுத்தது வந்து பயமுறுத்தலாக மாறலாம், கண்ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷனாக மாறலாம். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். பட் இந்த சூழ்நிலை வந்து உங்கள் பர்சன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த புது ஆரம்பத்தை கையில் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த காதல் கனவு நனவாகும். இது டிவைன்லி கைடட் கனெக்ஷன் தான், அது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இது எல்லாமே நடக்கும், இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9 ஆஃப் வான்ஸ் இருக்குது, இங்கே 9 ஆஃப் சோல்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தான் இது பொருந்தும். மெஜிஷியன், உங்கள் பர்சன் நிச்சயமாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஒரு சிலருக்கு 2 ஃபெமினின் எனர்ஜி வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. உங்கள் பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒளிஞ்சிருந்து. ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் எனக்கு கிடைக்குது. மேபி உங்கள் பர்சன் வந்து ரூமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து 2 பேர் வாட்ச் பண்ணுறாங்க. மேபி கீ ஹோல் மூலம் வாட்ச் பண்ணுறாங்க, இல்லைனா தெர் இஸ் அ ஹிடன் கேமரா. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரூமில் யாராவது வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய டிடெக்டர்ஸ் இருக்குது, இல்லைனா யூ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அடுத்தவங்களோட ரியாக்ஷன்லேருந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். பி ஸ்மார்ட், அதுதான் பிரபஞ்சம் மாஸ்குலின் எனர்ஜிக்கு சொல்ல விரும்புகிற ஒரு கைடன்ஸ். ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மேபி எவ்வளோ அளவுக்கு இந்த காதல் உங்களை பாதிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக் சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க காது வச்சு கேட்குறாங்க, இல்லைனா வந்து கீ ஹோல் வழியாக உங்களை எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நைட் உங்கள் ரூமில் போய் லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த கீ ஹோலுக்கு ஒரு அட்டாச் ஒரு ஸ்டிக்கர் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே சமயம் உங்கள் ரூம்குள்ளே கேமரா இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து அவங்களோட நடவடிக்கைகள்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆல்ரெடி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்குது, ஜஸ்ட் லுக் ஃபார் இட், அவ்வளோதான். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இன்னொரு முறை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை அகெயின். ஐ டோன்ட் நோ வை ட்ரை அகெயின். சரி, இப்போ வந்து உங்களோட கைடன்ஸோட இதை முடிச்சுக்கலாம். உங்கள் காதல் கனவு நனவாகிறதுக்கு இது மட்டும்தான் வந்து மாஸ்டர். பாட்டம் டெக்கில் ரிலேஷன்ஷிப் ஹார்மனி. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்மனி, ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு, ஒரு நீரோடை போல் ஒரு எனர்ஜிக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்காது. உங்கள் பர்சன் வந்து பல முடிவுகள் எடுக்கணும், அவ்வளோதான். நான் இது தரமாட்டேன், இதை விடமாட்டேன், எனக்கு வந்து தெளிவு வேணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா போதும். நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு இருக்கீங்க. ஜஸ்ட் அவங்க வந்து அதை கேட்டு அதை நீங்கள் அப்படியே சொல்கிறத செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை அறிவுபூர்வமாக யோசித்து அதை பண்ண ஆரம்பித்தாலே போதும். Everything is going to be fine. You can solve any problem naturally and effortlessly. Proceed with courage and intelligence. Let soft conquer hard. Do not fight the power that can destroy you. Ride with those opposing forces until the right moment to act. இதுதான் உங்கள் பர்சனுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான கைடன்ஸ். நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் ஜஸ்ட் பை தட் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். இப்போதைக்கு பிரபஞ்சம் இந்த நொடி, அது ஃபேமிலி அப்போஸ் பண்ணாலும் சரி, இல்லை காமிக் குரூப்பீஸ் அப்போஸ் பண்ணாலும் சரி, கோ வித் த ஃப்ளோ. உங்களுக்கு ஒரு சரியான தருணம், த ரைட் மொமெண்ட், உங்களுக்கு பிரபஞ்சம் அந்த பவரை தூக்கி உங்கள் கையில் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ஆக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களோட பவுண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வெளியில் வரத்துக்கு தயாராக தான் இருக்கணும். வெளியில் வரக்கு தேவையில்லை, நீங்கள் அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும். பிரபஞ்சம் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை தருவாங்க. அப்போது நீங்கள் வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உடனே இம்மீடியட்டாக செய்யணும், உங்களை வந்து வருத்திக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து எக்ஸாம்பிள் தான் நீங்கள் வெளியில் வர்றது, அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் ஹார்மனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக், a loyal and harmonious relationship or partnership is being manifested. The bond between friends, lovers and partners will grow and blossom. Nurture the relationship with no judgment and no expectation. அதுதான், no expectation, no judgment. இங்கே ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எதுவும் இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு டிவைன் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சிறகுகள் இருக்குது. நீங்கள் தான் இந்த மாஸ்குலினுக்கு கைடன்ஸ். ஸோ இந்த எனர்ஜி யாராக வேணா இருக்கலாம், எப்படி பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இடத்துலையும் பெண்களுக்கு இங்கே ஃபெமினின் எனர்ஜிக்கு சிறகுகள் இருக்குது. மாஸ்குலின் எனர்ஜி தான் ஏதோ ஒரு சூழ்நிலையால் கட்டுப்பட்டுருக்காங்க. உங்களோட பொறுமையும் உங்களோட கைடன்ஸும் இப்போ இந்த மாஸ்குலினுக்கு தேவை.
2 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில் ஹார்மனி, பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இது. உங்களோட காதலை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. நீங்களா வந்து தப்பான பாதையில் போகிற வரைக்கும் சில விஷயங்களை விட்டுட்டு வரணும் அப்படின்னா, இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட். இதை பாஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஜஸ்ட் ஃபாலோ த கைடன்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.